நாட்டுடைய மன்னன் காதிக்கு சத்தியவதின்னு ஒரு அழகான மகள் இருந்தா. அவளை ஒரு தலை சிறந்த மன்னனுக்கு தான் திருமணம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு மன்னர் காதி ரொம்பவே உறுதியா இருந்தாரு. ஒரு நாள் அந்த அரண்மனைக்கு ரிஷிகர் மகரிஷி வராரு. அவரை சிறந்த வகையில உபதேசிச்ச மன்னன் அவரை வணங்கி நின்னார். அப்போ யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ரிஷிக முனிவர் மன்னர் காதி கிட்ட உன் பொண்ண எனக்கு கல்யாணம் பண்ணி கொடு அப்படின்னு கேக்குறாரு. மன்னர் காதிக்கு ஒரு நிமிஷம் தலையே சுத்திடுச்சு. கை கால் எல்லாம் உதற ஆரம்பிக்குது. அரண்மனையில எந்த ஒரு குறையும் வைக்காம பாலும் தயிரும் தேனும் வெண்ணையும் ஊட்டி வளர்த்த தன் அன்பு மகளை எப்படி எந்த வசதியுமே இல்லாத நடு காட்டுல சாதாரண ஒரு ஆசிரமத்துல இருக்கக்கூடிய ஒரு முனிவருக்கு கட்டி கொடுக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறாரு. இருந்தாலும் எங்க முடியாது அப்படின்னு சொன்னா முனிவர் சாபம் கொடுத்துருவாரோ அப்படின்னு பயந்து வேற வழி தெரியாம தன்னுடைய மகள் சத்தியவதிய ரிஷிகர் மகரிஷிக்கு திருமணம் செஞ்சு கொடுத்தார். நாட்கள் உருண்டோடியது. ரிஷிகருடைய மனைவியா வாழ ஆரம்பிச்ச சத்தியவதி தனக்குன்னு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டாள். அதே நேரம் சத்தியவதியுடைய அம்மாவும் அவங்களுக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. இது என்னடா கூத்து அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. அரசன் காதியின் ஒரே மகதான் இந்த சத்தியவதி. அதனால அவளை திருமணம் செய்யற மருமகன் தான் தன் நாட்டை தனக்கப்புறம் ஆளணும் அப்படின்னு மன்னர் காதி நினைச்சிருந்தாரு. ஆனா அந்த நினைப்பு தான் இப்போ தவிடுபுடியாகி சத்தியவதி ஒரு முனிவரை கல்யாணம் செஞ்சுட்டு போயிட்டா. இதனால இப்போ காதிக்கு அப்புறமா குஷிக நாட்டை ஆள வேற ஆண் வாரிசு இல்ல. அதனாலதான் காதியின் மனைவி அவளுக்கும் ஒரு ஆண் வாரிசு பிறக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாள். இந்த ரெண்டு பேருடைய விருப்பத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட ரிஷிகர் மாமுனிவர் அவங்க ரெண்டு பேருக்கும் சிறந்த குழந்தைகள் பிறக்கிறதுக்காக ஒரு மகா யாகம் நடத்தினார். தன் மனைவி சத்தியவதிக்கு அவரை மாதிரியே ஒரு அந்தன குமாரன் பிறக்கிறதுக்காகவும் சத்தியவதியின் அம்மாவுக்கு நாட்டை ஆளக்கூடிய ஒரு திறமை வாய்ந்த மன்னன் பிறக்கிறதுக்காகவும் ஒரு யாகத்தின் மூலமா ரெண்டு விதமான அன்ன கவலங்களை செஞ்சாரு ரிஷிக முனிவர். உடனே சத்தியவதிய கூப்பிட்டு யார் எந்த அன்ன கவலத்தை சாப்பிடணும் அப்படின்னு தெளிவா சொல்லி கொடுத்துட்டு வெளியே கிளம்பினார் ரிஷிக முனிவர். சத்தியவதியுடைய தாய் தனக்கு கொடுக்கப்பட்ட பிரசாதத்தை விட மகள் சத்தியவதிக்கு அவள் கணவர் கொடுத்த பிரசாதம் ரொம்பவே சக்தி வாய்ந்ததாக இருக்கும் அப்படின்னு நினைச்சு அந்த பிரசாதத்தை எனக்கு தருவியாமா அப்படின்னு அவ மக சத்தியவதி கிட்ட கேட்டாள். பெத்த தாய் ஆசையா கேக்குறாங்க அப்படின்னு சத்தியவதியும் தன்னுடைய பிரசாதத்தை அவளுடைய அம்மா கிட்ட கொடுத்துட்டு தாயுடைய பிரசாதத்தை அவ வாங்கி சாப்பிடுறா. இந்த விஷயம் தெரிஞ்ச ரிஷிகர் மகரிஷி ரொம்பவே வருத்தப்பட்டாரு. நான் அவங்க குலத்திற்கும் தேவைக்கும் ஏத்த மாதிரி குழந்தைகள் பிறக்கட்டும் அப்படின்னு கஷ்டப்பட்டு தனித்தனியா பிரசாதம் செஞ்சேன். ஆனா நீங்க ரெண்டு பேரும் இப்போ பண்ணி வச்சிருக்கிற காரியத்தால உனக்கு பிறக்க போற பையன் சத்திரிய குணத்தோடையும் அனல் தெரிக்கும் கோபத்தோடையும் யாரு தப்பு செஞ்சாலும் அவங்களுக்கு உடனே தண்டனை கொடுக்க கூடியவனாகவும் பிறப்பான். ஆனா அதே நேரத்துல உன் அம்மாவுக்கு பிறக்க போற குழந்தை ஒரு மிக சிறந்த பிரம்ம ரிஷியாக கூடிய தகுதி கொண்டவனா பிறப்பான் அப்படின்னு ரிஷிகர் சொன்னார். அவர் சொன்ன மாதிரியே காதி மன்னனுக்கு பிறந்த கௌசிகன் தான் பின்னால விஸ்வாமித்திரர் அப்படிங்கிற பிரம்ம ரிஷியாக மாறினார். அதே நேரம் சத்தியவதிக்கு பிறந்த குழந்தை தான் துர்வாச முனிவருக்கு இணையாக அடக்க முடியாத கோபம் கொண்ட ஜமதக்னி முனிவராக உருவானார். இந்த ஜமதக்னி முனிவர் ரேணுகா தேவி அப்படிங்கிற அரச குலத்து பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்டு நர்மதா நதிக்கரையில ஆசிரமம் அமைச்சு வாழ்ந்து வந்தார். இந்த தம்பதியருக்கு ஏற்கனவே 4 மகன்கள் இருந்தாலும் கூட இறைவனோட அம்சமா ஒரு மகன் வேணும் அப்படின்னு சிவபெருமானை நோக்கி தவம் செய்தனர். அதன் மூலமா வரமா கிடைச்ச அந்த 5வது கடைக்குட்டி மகனுக்கு ராமபத்திரன் அப்படின்னு பெயர் சூட்டினார்கள். தந்தையின் சத்திரிய குணமும் அவருடைய கோவல் படுற அந்த சுபாவமும் மத்த பசங்க யாருக்குமே துளி கூட வரல. ஆனா கடைசி பையனான இந்த ராமபத்திரனுக்கு இந்த ரெண்டுமே தந்தையை மிஞ்சும் அளவுக்கு நிறைஞ்சு காணப்பட்டுச்சு. சின்ன வயசுலயே இந்த ராமபத்திரன் காசியபர் முனிவர் கிட்ட இருந்து அஸ்திர சாஸ்திர வித்தைகளை கத்துக்கிறாரு. அதன் மூலமா ஆயுதங்கள் மேல அவருக்கு அதீத ஆர்வம் ஏற்படுது. அதனால தனக்குன்னு ஒரு தனித்துவம் வாய்ந்த ஆயுதம் வேணும் அப்படின்னு சிவபெருமானை நோக்கி கடும் தவம் செய்யறாரு. மழை வெயில் பனி அப்படின்னு எதுவுமே பொருட்படுத்தாம ராமபத்திரன் செஞ்ச அந்த கடும் தவத்தை பார்த்து வியந்து போனார் சிவபெருமான். அப்போ பார்வதி தேவி சிவபெருமான் கிட்ட ஐயனே மிக சிறந்த ஆயுதம் வேண்டிதான் ராமபத்திரன் தவம் செஞ்சு வராரு. நாம ரெண்டு பேரும் கோடரிய ஒரு ஆயுதமா தாங்கி இருக்கோம்ல, அதே மாதிரி ஒரு கோடரிய இவருக்கும் தந்தா என்ன அப்படின்னு யோசனை
யோசனை சொன்னாள் அன்னை. சிவபெருமானும் உடனே அதை ஏத்துக்கிட்டு ராமபத்திரனுக்கு பரசு அப்படிங்கிற கோடரிய அவர் செஞ்ச தவத்தின் பலனாக கொடுத்தார். அதுவரை ராமபத்திரனாய் இருந்தவர் ஈசனிடமே பரசுவை பெற்றதால் அன்று முதல் பரசுராமனாக உருமாறினார். பரசுராமருடைய தவ வலிமை பற்றி அறிந்திருந்த பரமேஸ்வரன் அவருடைய வீரத்தை பத்தியும் அறிந்து கொள்ள ஆசைப்பட்டார். அதனால பரசுராமா, நான் உன் வீரத்தை சோதிக்க விரும்புறேன், என்னோட வந்து போர் புரிய அப்படின்னு கட்டளையிட்டார். பரசுராமரும் அதை ஏற்றார். இப்படி குருவுக்கும் சிஷ்யனுக்கும் ஒரு கடுமையான போர் தொடங்கி கிட்டத்தட்ட 21 நாட்கள் நடக்குது. அதுல ஒரு கட்டத்துல சிவபெருமான் வீசிய சூலாயுதத்தை தடுக்கும் போது பரசுராமர் வீசிய கோடரி சிவபெருமானுடைய நெத்தியில காயம் ஏற்படுது. அதை பார்த்ததும் பரசுராமர் பயந்து போய் போர நிறுத்தினார். ஆனா சிவபெருமான் கொஞ்சம் கூட கோபப்படாம தன் சீடன் வீரத்தோடு அளித்த அந்த காயத்தை நிரந்தரமான தழும்பா ஏத்துக்கிட்டு பரசுராமரை அன்பா கட்டி தழுவி அவருடைய வீரத்தை பாராட்டி புகழ்ந்தார். அப்போ சிவபெருமானையே வெற்றி கொண்ட பரசுராமரின் வீரத்தை பார்த்த இந்திரனும் மனம் மகிழ்ந்து அங்க வந்து தன்னுடைய விஜயதனுச அவருக்கு பரிசா கொடுத்தான். இந்த விஜயதனுசு தான் பரசுராமர் கிட்ட இருந்து பின்னால கர்ணன் கிட்ட போச்சு. இப்படி இளம் வயதிலேயே சக்தி வாய்ந்த ஆயுதங்களை வாங்கிய பரசுராமர் குணத்தால் ஒரு சத்திரியனாகவே திகழ்ந்தார். ஆனா அதே நேரத்துல தந்தை சொல்லை தட்டாத மகனாகவும் வளர்ந்தார். இந்த பரசுராமருடைய தாய் ரேணுகா தேவி ஒரு மிக பெரிய பதிவிரதை. என்னதான் ஒரு அரசருடைய மகளா இருந்தாலும் கூட ஜமதக்னி முனிவரை கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து அவருக்காகவே வாழ்ந்து வந்தாள். இந்த ரேணுகா தேவிக்கு ஒரு வழக்கம் இருந்துச்சு. தினமும் நர்மதா நதி கரைக்கு போய் தன் கைகளால மணல அள்ளி ஒரு பானை வடிவத்தை செய்வா. அது உடனே அவள் கற்பின் சக்தியால உண்மையான பானையாக உருமாறும். இப்படி தினமும் அவ கற்பின் சக்தியால ஒரு சுடப்படாத களிமண் பானையை செஞ்சு அதுல நீர் எடுத்துட்டு வந்துதான் கணவருக்கு சிவ பூஜை செய்வதற்காக அந்த நீரை கொடுப்பா. அப்படி ஒரு நாள் அவ அதே மாதிரி நர்மதை கரையில தலை குனிஞ்சு பானை செய்யறதுக்காக மணல அள்ளும் போது மேல ஆகாய மார்க்கமா ஒரு தேவலோக புருஷன் பறக்கும் ரதத்துல போற காட்சியுடைய பிரதிபலிப்பு அந்த நதியின் நீர்ல அவளுக்கு சில நொடி தெளிவா தெரிஞ்சது. இது யாரு போறது அப்படின்னு அந்த பிரதிபலிப்ப உத்து பார்த்த ரேணுகா தேவி ஒரே ஒரு நொடி அந்த கந்தர்வனுடைய அழக பார்த்து மயங்கினாள். அவ்வளவுதாங்க. அந்த நொடியே ரேணுகா தேவியின் பதிவிரதை தனம் அவளை விட்டு நீங்கியது. அதுக்கப்புறம் எவ்வளவோ மனச ஒருநிலைப்படுத்தி அவ பார்த்தாலும் அந்த மணலை அள்ளி பானை செய்ய அவளுக்கு வரவே இல்ல. அது தண்ணியில கரைஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. இன்னொரு பக்கம் ஆசிரமத்துல ஜமதக்னி முனிவர் என்னடா தண்ணி கொண்டு வரேன்னு போனவள இன்னும் காணமே அப்படின்னு வாசல்லையே காத்துக்கிட்டு இருந்தாரு. ரொம்ப நேரம் கழிச்சு ரேணுகா தேவி கையில பானை இல்லாம தலை குனிஞ்சு ஆசிரமத்துக்குள்ள வருவதை பார்த்த ஜமதக்னி முனிவர் தன் ஞான திருஷ்டியால நடந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாரு. கணவரை தவிர மற்ற ஆடவனை மனதாலும் நினைக்காத ஒரு பதிவிரதையின் மனசுல நொடி நேரம் சபலம் எப்படி வரலாம் அப்படின்னு ரொம்பவே கோபப்பட்டார் அவர். உடனே தன் பிள்ளைங்களை கூப்பிட்டு, உங்க தாய் மிக பெரிய தப்பு செஞ்சிட்டா, அவ மனசுல அழுக்கு படிஞ்சிடுச்சு, அவளை உடனே கொன்னுடுங்க அப்படின்னு கர்ஜித்தார். ஆனா 10 மாசம் சுமந்து பெத்து தன் ரத்தத்தை தாய்ப்பாலா ஊட்டிய தாய கொல்ல யாருக்காவது மனசு வருமா என்ன? அதனால மூத்த பிள்ளைங்க 4 பேருமே முடியாது அப்படின்னு மறுத்துடுறாங்க. இறுதியா ஜமதக்னி முனிவர் பரசுராமரை பாக்குறாரு. ராமா, தப்பு செஞ்ச உன் அம்மாவையும் என் கட்டளையை உதாசீனப்படுத்தின உன்னுடைய சகோதரர்களையும் உடனே நீ கொன்னுடு அப்படின்னு ராமனை பார்த்து சொன்னார். உடனே கொஞ்சம் கூட யோசிக்காம நொடி பொழுதும் தயங்காம தந்தை சொன்ன ஒவ்வொருத்தரையும் வெட்டி வீழ்த்திட்டு ரத்தம் வடியும் கோடாரியோட தந்தை முன்னாடி வந்து நின்னார் பரசுராமர். நீங்க ஏழை ஆகிறதுக்கு நான் சொல்ற 5 விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க. நம்பர் 1, எல்லார்கிட்டயும் கடன் வாங்குங்க. நம்பர் 2, இஎம்ஐல ஐபோன். இதை பார்த்த ஜமதக்னி முனிவர், மகனே, என் மனசு எல்லாம் குளிர்ந்து போனது. என் சொற்களுக்கு என்றும் மதிப்பளிக்கும் உனக்கு நான் 2 வரங்கள் தருகிறேன், என்ன வேணாலும் கேளு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பரசுராமர், இறந்து போன என் தாயும் சகோதரர்களும் மறுபடியும் உயிரோட வரணும். 2வதா, இப்போ நடந்த விஷயங்களை பத்தியோ இல்ல நான் தான் அவங்கள வெட்டி கொன்னே அப்படிங்கிற அந்த ஞாபகமோ அவங்களுக்கு இருக்கவே கூடாது. இந்த 2 வரங்களையும் எனக்கு தாருங்கள் தந்தையே அப்படின்னு பணிவோ
பக்தியோட வணங்கி நின்றார் பரசுராமர். பரசுராமருடைய சாதுரியத்தையும் தந்தை மேல அவர் வச்சிருக்கிற மரியாதையையும் பார்த்து வியந்து போன ஜமதக்னி முனிவர் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு அந்த வரத்தை கொடுக்க தூக்கத்துல இருந்து எழுந்திருச்ச மாதிரி இறந்து போன எல்லாருமே உயிர் பெற்று எழுந்தனர். கூடவே அன்று நடந்த எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு மறந்து போயிருந்துச்சு. இப்படி தந்தையுடைய சொல்லுக்காக பெத்த தாயையே கொன்ன பரசுராமர் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படிங்கிற தத்துவத்துக்கு ஏத்த மாதிரியே வாழ்ந்தும் காண்பித்தார். அதை நிரூபிக்கும் வகையில் அவருக்கு இன்னொரு சந்தர்ப்பமும் வந்துச்சு. கேகய நாட்டோடைய மன்னனா இருந்தவன் தான் கார்த்தவீரிய அர்ஜுனன். கடவுளின் அம்சமாக இருந்த தத்தாத்திரேயருக்கு 1000 வருடங்கள் பூஜை தொண்டுகள் செஞ்சு 1000 கைகளையும் எவராலும் வெல்ல முடியாத அசாத்திய வலிமையையும் அஷ்டமா சித்திகள், செல்வம், புகழ், வீரியம்னு எல்லாத்தையும் வரமா பெற்று தன் வசம் வச்சிருந்தான் கார்த்தவீரிய அர்ஜுனன். இது எல்லாத்துக்கும் மேல விண்ணிலும் மண்ணிலும் போகக்கூடிய 4000 கஜம் நீளம் கொண்ட ஒரு சக்தி வாய்ந்த தெய்வீக தேரையும் வரமாக பெற்று வச்சிருந்தான். ஒரு கெஜம் அப்படின்னா 3 அடி. அப்போ 4000 கெஜம் நீளம்னா எவ்வளவு நீளமான ஒரு தேர் அப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்படிப்பட்ட அவன் பூலோகத்துல இருந்த அத்தனை மன்னர்களையும் வென்று மன்னாதி மன்னர் அப்படின்னு பெயர் பெற்றான். அவனுடைய பேரை கேட்டாலே எல்லா நாட்டு அரசர்களும் அஞ்சி நடுங்குவாங்க. இது தனக்கு நிகரானவன் யாருமே இந்த உலகத்திலேயே இல்ல அப்படிங்கிற ஒரு பெரிய ஆணவ எண்ணத்தை இந்த கார்த்தவீரிய அர்ஜுனன் மனதில் விதைத்தது. ஒரு நாள் அவன் நர்மதா நதியில பெண்கள் கூட நீராடி விளையாடிக்கிட்டு இருந்தான். தன்னுடைய 1000 கைகளை வச்சு நதியின் நீரை அணைக்கட்டி தடுத்து அப்புறமா கைகளை விலக்கி தண்ணீரை பெரும் வெள்ளமா ஓட வச்சு உற்சாகமா விளையாடிக்கிட்டு இருந்தான். அதே நர்மதா நதி கரையில கொஞ்சம் தள்ளி சிவ பூஜையை செஞ்சிட்டு இருந்தாரு ராவணன். அந்த நேரத்துல கார்த்தவீரிய அர்ஜுனன் அணைக்கட்டி தடுத்து வச்சிருந்த தன்னுடைய 1000 கைகளையும் விலக்கின உடனேயே நதி நீர் வெள்ளம் மாதிரி வேகமா வந்து ராவணன் கரையில வச்சிருந்த எல்லா பூஜை பொருட்களையுமே அடிச்சிட்டு போயிடுது. இதனால பயங்கர கோபப்பட்ட ராவணன் கார்த்தவீரிய அர்ஜுனன் கிட்ட சண்டைக்கு போறாரு. ஆனா கார்த்தவீரிய அர்ஜுனன் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ராவணனை ரொம்ப சுலபமா தோக்கடிச்சு சிறையில தூக்கி போட்டு அடைச்சிடுறாரு. கொஞ்ச நாளைக்கு அப்புறமா அவனே மனசு மாறி ராவணனை விடுதலையும் செஞ்சான். அதுவரை யாருமே வெல்ல முடியாத ராவணனையே தோற்கடிச்சதுனால கார்த்தவீரிய அர்ஜுனனுடைய அந்த பேரும் புகழும் 8 திக்கும் பரவியது. இப்படி யாருமே எதிர்க்க முடியாத கார்த்தவீரிய அர்ஜுனன் ஒரு நாள் வேட்டையாடுறதுக்காக தன் படை பரிவாரங்களோட காட்டுக்கு போறான். வேட்டையாடிய அந்த களைப்புல இளைப்பாற ஏதாவது இடம் கிடைக்குமா அப்படின்னு தேடும் போது ஜமதக்னி முனிவருடைய ஆசிரமம் அவன் கண்ணுல பட்டுச்சு. உடனே அங்க போய் பயபக்தியோட முனிவரை வணங்கினான். அந்த சமயம் ஜமதக்னியுடைய ஆசிரமத்துல காமதேனு பசுவுடைய மகளான சபலை அப்படிங்கிற ஒரு சக்தி வாய்ந்த தேவலோக பசு இருந்துச்சு. கேட்டதனைத்தும் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு பசுவுடைய சக்தியால கார்த்தவீரிய அர்ஜுனனுக்கு மட்டும் இல்லாம அங்க களைப்புடன் வந்திருந்த அத்தனை படை வீரர்களுக்கும் வயிறார அறுசுவை உணவை விருந்தாக வழங்கினார் ஜமதக்னி முனிவர். இத பார்த்த கார்த்தவீரிய அர்ஜுனனுக்கு ரொம்பவே ஆச்சரியம். காட்டுல சாதாரண ஆசிரமம் அமைச்சு வாழக்கூடிய ஒரு சாதாரண முனிவரால எப்படி அலையா விருந்தாளியா வந்த இவ்வளவு பெரிய படைக்கு நொடி பொழுதுல உணவு சமைச்சு கொடுக்க முடியும்? அதுவும் தலைவாழை இலை போட்டு வடை பாயாசத்தோட எப்படி அறுசுவை உணவை கொடுக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறான். ஆனா அவனால அந்த ரகசியத்தை கண்டுபிடிக்கவே முடியல. உடனே முனிவர் கிட்டையே அத பத்தி கேக்குறான். அப்போ ஜமதக்னி முனிவர் தன் கிட்ட சபலை அப்படிங்கிற அந்த தேவலோக பசு இருக்கும் விஷயத்தை சொல்றாரு. அத கேட்டதும் கார்த்தவீரிய அர்ஜுனனுக்கு கெட்ட எண்ணம் மேலோங்கியது. இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த தேவலோக பசு ஒரு சாதாரண முனிவர் கிட்ட, அதுவும் இந்த காட்டுல இருக்கிறதா, அது என் கிட்ட இருந்தா எனக்கு எவ்வளவு பெருமை அப்படின்னு நினைச்சு தயங்காம அந்த பசுவை எனக்கு கொடுங்க அப்படின்னு முனிவர் கிட்ட கேட்டான். அதுக்கு ஜமதக்னி முனிவர், இங்க பாரு கார்த்தவீரியா, அந்த பசு விருப்பப்பட்டு என் ஆசிரமத்துல தங்கி இருக்கே தவிர அது எனக்கு சொந்தமான பசு இல்ல. எனக்கு சொந்தம் இல்லாத ஒரு பொருளை நான் எப்படி உனக்கு தர முடியும் அப்படின்னு சொல்லி மறுப்பு தெரிவித்தார். இதனால கோபமடைஞ்ச கார்த்தவீரிய அர்ஜுனன் இந்த பசுவை நம்ம அரண்மனைக்கு இழுத்து வாருங்கள் அப்படின்னு தன் படை வீரர்களுக்கு கட்டளை போட்டுட்டு போயிடுறான். அவன் வீரர்களும் அதன் படியே அந்த பசுவை வலுக்கட்டாயமா இழுத்துட்டு அரண்மனைக்கு போயிடுறாங்க. அவங்கள தடுக்க முடியாம ரேணுகா தேவியும் ஜமதக்னி முனிவரும் கண் கலங்கி நின்னாங்க. இந்த விஷயம்
இதெல்லாம் நடந்தபோது ஆசிரமத்துல பரசுராமர் இல்ல. அவர் ஆசிரமம் வந்த உடனேயே நடந்த எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாரு. அடுத்த நொடி எரிமலை வெடித்து சிதறியது. தன்னுடைய ஆயுதமான கோடரி, வில், அம்பு அப்படின்னு எல்லா ஆயுதங்களையும் எடுத்துக்கிட்டு கார்த்தவீரிய அர்ஜுனனுடைய அரண்மனைக்கு போய் போர் முழக்கம் இட்டார். ஒரு சாதாரண ரிஷி புத்திரனை எதிர்க்க நான் இறங்கணுமா? என் படை வீரர்களே போதும் அப்படின்னு அவனுடைய பெரும் படை வீரர்களை ஏவனா கார்த்தவீரிய அர்ஜுனன். ஆனால் எதிர்ப்பட்ட அத்தனை வீரர்களையும் புயல் வேகத்துல வெட்டி சாய்த்தார் பரசுராமர். அதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த கார்த்தவீரியன் அவனே போர்ல குதித்தான். அவனுடைய 1000 கைகள்ல 500 வில்லேந்தி பரசுராமரை நோக்கி அம்புமலை பொழிந்தான். ஆனா பரசுராமர் அவனுடைய 1000 கைகளையும் தலையையும் வெட்டி அவனை கொன்னு அந்த தேவலோக பசுவையும் மீட்டு திரும்ப ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு வராரு. பரசுராமருடைய கோடரியில இருந்து வடிந்த அந்த ரத்தம் ஆசிரமம் முழுக்க சொட்டியது. ஜமதக்னி முனிவர் அதை பார்த்து பதபதச்சு போறாரு. ராமா, நீ செஞ்சது பெரிய தப்பு. என்னதான் தப்பே செஞ்சிருந்தாலும் அவன் ஒரு நாட்டுடைய மன்னன். நாட்டின் மன்னன் அப்படிங்கிறவன் தெய்வத்துக்கு சமம். அப்பேற்பட்ட ஒரு அரசனை நீ கொன்னுட்டு வந்திருக்கிற. இதனால உனக்கு பெரும் பாவம் வந்து சேருமே. ஒரு சத்திரியனை கொன்ன பாவம் தீரணும் அப்படின்னா நீ உடனே தீர்த்த யாத்திரைக்கு போயாகணும். அதனால உடனே நீ புறப்பட அப்படின்னு ஜமதக்னி முனிவர் சொல்றார். தன்னுடைய தந்தையுடைய சொல்ல தட்டுவாரா பரசுராமர்? மறுவார்த்தை எதுவுமே பேசாம உடனே தீர்த்த யாத்திரைக்கு புறப்பட்டு போனார் பரசுராமர். அவர் திரும்பி வரும்போது அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்துச்சு. இறந்து போன கார்த்தவீரிய அர்ஜுனனுடைய மகன்கள் அவங்க தந்தையுடைய இறப்புக்கு பழி வாங்கிறதுக்காக காத்திருந்தாங்க. அவங்க எப்படி அவங்க தந்தையை இழந்து தவிக்கிறாங்களோ அதே மாதிரி பரசுராமருக்கும் வலிக்கணும் அப்படின்னு காத்திருந்து திடீர்னு ஒரு நாள் ஆசிரமத்துக்குள்ள நுழைறாங்க. அங்க தவ நிலையில இருந்த ஜமதக்னி முனிவருடைய தலையை வெட்ட வாளை ஓங்கினார்கள். அதை பார்த்த ரேணுகா தேவி அதை தடுக்க முயற்சி செய்தாள். கதறினாள், என் கணவர் ஒரு மகா முனிவர், அவரை கொன்னு வீண் பழிக்கு ஆளாகாதீங்க அப்படின்னு எச்சரித்தாள். ஆனா அந்த கொடியவர்கள் அவரை கொடூரமா கொன்னு அவருடைய தலைய வெட்டி எடுத்துட்டு போயிடுறாங்க. அவங்க போன கொஞ்ச நேரத்திலேயே தீர்த்த யாத்திரையை முடிச்சுக்கிட்டு ஆசிரமத்துக்கு பரசுராமர் வரார். தன் உயிருக்கும் மேலான தந்தை தலை இல்லாத முண்டமா ரத்த வெள்ளத்துல கிடக்கிறதையும் அதுக்கு பக்கத்துல அவர் தாய் ரேணுகா தேவி 21 முறை அவங்க நெஞ்சில அடிச்சு கதறி அழுவதையும் பார்த்தார். அவர் கண்கள்ல ரத்தம் வடிந்தது. நேரா போய் கார்த்தவீரிய அர்ஜுனனுடைய எல்லா மகன்களையும் சார மாரியா வெட்டி வீழ்த்தினார். அப்ப கூட பரசுராமருக்கு கோபம் கொஞ்சம் கூட குறையல. அவருடைய தாய் ரேணுகா தேவி இறந்து போன தன் தந்தையின் உடலை பார்த்து 21 முறை அவங்க நெஞ்சில அடிச்சுக்கிட்டு கதறி அழுத அந்த காட்சி அவர் கண்ணு முன்னாடி வந்து வந்து போய்கிட்டே இருந்துச்சு. அதனால ஆணவம் தலைக்கேறிய ஒட்டுமொத்த சத்திரிய வம்சத்தையும் 21 முறை வேரோடு வதைப்பேன் அப்படின்னு ஒரு மாபெரும் சபதத்தை ஏற்றார் பரசுராமர். அதுக்கு அப்புறமா தான் தந்தையுடைய இறுதி சடங்குகள் செஞ்சு முடிஞ்ச உடனேயே தன் சபதத்தை நிறைவேற்ற ஆரம்பித்தார். இப்படி மலைமலையா கொன்னு குவிச்ச சத்திரியர்களுடைய ரத்தத்தை குருஷேத்திர பூமியில ஒரு பெரிய மடுவா தேக்கி வச்சாரு. அதுதான் பிற்காலத்துல சம்பந்த பஞ்சகம் அப்படின்னு போற்றி புகழப்படும் ஒரு புண்ணிய தீர்த்தமா மாறியது. 21 தலைமுறையா மன்னர்களை கொன்னு ஜெயிச்ச ராஜ்யங்கள் பொன் பொருள் எல்லாத்தையும் அனைவருக்கும் தானமாக கொடுத்தார். இது எல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா தான் ராமரும் பரசுராமரும் நேருக்கு நேர் சந்திக்கிற அந்த ஒரு நிகழ்வு நடந்துச்சு. மிதிலையில ஜானகிய திருமணம் செஞ்சுக்கிறதுக்காக ராமர் சிவதனுச உடைச்ச அந்த செய்தி பரசுராமரின் காதுகளை எட்டியது. சத்திரியனா இருந்த ராமருடைய பலத்தை சோதனை செய்ய நினைத்தார் அவர். ராமர் அப்போதான் சீதைய திருமணம் செஞ்சு அயோத்திக்கு கூட்டிட்டு போயிட்டு இருந்தாரு. அப்போ தசரதனுடைய பரிவாரத்தை வழிமறிச்சு நின்னார் பரசுராமர். ராமா, சிவதனுச நீ முறிச்ச அப்படின்னு கேள்விப்பட்டேன், அது உண்மையா அப்படின்னு கேட்டார். அதுக்கு ராமர் அமைதியா ஆமா அப்படின்னு பதில் சொன்னார். உடனே பரசுராமர் தன்னுடைய கையில வச்சிருந்த வில்ல ராமர் கிட்ட நீட்டி, இது விஷ்ணு தனுசு, இத வளைச்சு நானேத்து இல்ல என் கூட போருக்கு வா அப்படின்னு பரசுராமர் சொன்னார். அதை கேட்டதும் அங்க இருந்த எல்லாருமே பதறி போனார்கள். ஆனா ராமர் மட்டும் எந்த ஒரு பதட்டமும் இல்லாம அந்த வில்ல வாங்கி ரொம்பவே சுலபமா நானேத்தி குறியும் வைத்தார்.
வைத்தார். அப்போ ராமர் பரசுராமரை பார்த்து, பரசுராமரே, நீங்க சொன்ன மாதிரியே வில்லுக்கு நாணேத்தி குறியும் வச்சுட்டேன். என் குறிக்கான இலக்கு என்ன அப்படின்னு கேட்டார். அந்த நொடியே பரசுராமருடைய சக்தி எல்லாம் மறைஞ்சு போன மாதிரி உணர்ந்தார். ராமர் வச்ச குறிக்கு இலக்கா தன்னுடைய தவ வலிமை முழுவதையும் கொடுத்துட்டு ராமரை வாழ்த்தி அங்க இருந்து கிளம்பினார் பரசுராமர். பரசுராமர் தான் வென்ற எல்லா நிலத்தையுமே தானமா கொடுத்துட்டனால இனி அந்த பகுதியில வாழக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணார். தன்னுடைய கையில இருந்த கோடரியை எடுத்து கடலை நோக்கி எவ்வளவு தூரத்துக்கு வீச முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு வீசினார். கோடரி விழுந்த அந்த இடம் வரைக்கும் கடல் தண்ணி உள்வாங்கி புதுசா நிலப்பரப்பு உருவானது. அதுதான் இன்னைக்கு இருக்கிற கேரள தேசமாக மாறியது. பரசுராமர் அந்த பகுதியில குடியேறி மகேந்திர பர்வதம் அப்படின்னு அழைக்கப்படும் ஒரு மலையில இன்னைக்கு வரைக்குமே பல யுகங்களா உயிரோட தவம் செய்து வராரு அப்படின்னு நான் சொல்லலங்க, சிவபுராணம் சொல்லுது. இன்னைக்கு இந்த காணொளி மூலமா பரசுராமரை பத்தி பல தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு நான் நம்புறேன். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் தடவை வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. ஏன்னா மேலும் ஆச்சரியமூட்டக்கூடிய பல காணொளிகள் உங்கள் செவிகளுக்கும் விழிகளுக்கும் விருந்தாக காத்திருக்கு. மீண்டும் இதே மாதிரி ஒரு வித்தியாசமான காணொளியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.